இது வரைக்கும் நம்ம ரோட்ல 2 வீல், 3 வீல், 4 வீல் வெஹிக்கிள் பார்த்துருப்போம். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வீல் வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிளோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன? இதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க? இந்த வெஹிக்கிள் நம்ம ஊர் ரோட்டுக்கு செட் ஆகுமா? அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வெஹிக்கிளுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் யூனிசைக்கிள், இயூசின்னு சொல்லுவோம். இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு சர்க்கஸில் ஓட்டுற அந்த சைக்கிள் தான் ஞாபகத்தில் வரும். பட் இது வந்து முழுக்க முழுக்க டெக்னாலஜியில் ஒர்க் ஆகிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். ஓகே, இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சீட் இருக்கும், ஒரு ஹேண்டில் பார் இருக்கும், கால் வைக்கிறதுக்கு பெடல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜின் கிடையாது, கியர் கிடையாது, கிளச்சு கிடையாது. கியர் இருந்தால் தான் கிளச் தேவைப்படும், எதுவுமே கிடையாது. வெறும் பேட்டரி அண்டு மோட்டர்னால வேலை செய்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். இந்த வண்டியில் கைரோஸ்கோபிக் சென்சார், இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட் அப்படிங்கிற 2 சென்சார் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 சென்சார் தான் இந்த வண்டி சாயாமல் பேலன்சிங்காக ஓட்டுறதுக்கு உதவி பண்ணுது. இதுதான் செல்ஃப் பேலன்சிங் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இந்த செல்ஃப் பேலன்சிங் டெக்னாலஜி தான் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் யூனிசைக்கிளில் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒத்த வீல் ஸ்கூட்டர்னு சொல்லலாமா. இந்த ஒரு வீல் ஸ்கூட்டரில் கைரோஸ்கோபிக் சென்சார், இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர் பார்த்தீங்கன்னா பிரஷ்லெஸ் டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வந்து நார்மலாக நம்ம ஸ்கூட்டருக்கு யூஸ் பண்ணுற லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஒத்த வீல் ஸ்கூட்டரில் கைரோஸ்கோபிக் சென்சாரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டரி மோஷன் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட ஆக்சிஸ் மாறாமல் நிலையாக வச்சிருக்க, ஸ்டேபிளாக வச்சிருக்கிறது இதுதான் முயற்சி பண்ணணும். வீல் சுற்றும் போது ஒரு ஆங்குலர் மொமெண்டம், ஸ்ட்ராங்கான ஒரு ஆங்குலர் மொமெண்டம் கிரியேட் ஆகும். இந்த ஆங்குலர் மொமெண்டம் தான் வெளிப்புற விசையினால வீல் இந்த பக்கம் சாயாமல் தடுத்து நிறுத்தும். இதுதான் நம்ம வந்து கைரோஸ்கோபிக் ஸ்டெபிலிட்டின்னு கூட சொல்லுவோம். கைரோஸ்கோபிக் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கைரோஸ்கோபிக் பெர்சிஷன். கைரோஸ்கோபிக் பெர்சிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சுழலும் பொருள் மீது நம்ம ஒரு திசையில் ஒரு விசை கொடுத்தோம் அப்படின்னா, அது அந்த நம்ம கொடுத்த திசையில் செயல்படாமல் 90 டிகிரி தள்ளி போய் சுழற்சியின் திசையில் போய் செயல்படும். இதுதான் பெர்சிஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சைக்கிள் நம்ம வேகமாக ஓட்டிகிட்டு போகும்போது 2 கை விட்டுட்டு ஓட்டிகிட்டு போனாலும் கூட வீல் ஸ்ட்ரைட்டாக போகும், சாயாமல். இந்த பக்கம் வீல் சாய விடாமல் தடுத்து நிறுத்துறது இந்த பெர்சிஷன் தான். இதுதான் நம்ம கைரோஸ்கோபிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக் யூனிசைக்கிளில் பெரிய லெவலில் மெக்கானிக்கல் கைரோஸ்கோப்லாம் கிடையாது. இந்த வண்டி சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன லெவல், மைக்ரோ லெவலில் தான் வச்சிருப்பாங்க. இந்த சென்சார் தான் வண்டி முன்னாடி பின்னாடி எவ்வளோ சாயுதுன்னு செகண்ட்ஸுக்கு 100 டைம்ஸ் கனெக்ட் பண்ணி கண்ட்ரோலருக்கு அனுப்பும். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சார்லேருந்து வர தகவல் அடிப்படையாக வச்சு வண்டி முன்னாடி சாஞ்சது அப்படின்னா மோட்டரை கொஞ்சம் முன்னாடி வேகமாக சுற்ற வைக்கும். இதனால வந்து வண்டி தன்னாலே பேலன்ஸ் ஆயிரும். இந்த கைரோஸ்கோபிக் சென்சார் வேற எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளைட்டில் யூஸ் ஆகும். ஃப்ளைட் வந்து இப்போ மேகத்துக்குள்ளே போகும்போது அது எந்த டைரக்ஷனில் என்ன ஆங்கிளில் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏர்கிராஃப்ட்லேயே யூஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகுதுல, அந்த ரொட்டேஷனுக்கும் கேமரா ஸ்டெபிலிட்டிக்கும் உள்ள வந்து இந்த கைரோ சென்சார் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் மோட்டர் வந்து பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க சொல்லியிருந்தோம்ல. இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 450 வாட்ஸ்லேருந்து ஒரு 800 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம நார்மல் சர்ஃபேஸில், ஃப்ளாட் சர்ஃபேஸில் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 450 வாட்ஸே போதுமானது. இது நீங்கள் ஹில் ஸ்டேஷன், ஸ்லோப்பில் அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து ஒரு 700 to 800 வாட்ஸ் வரைக்கும் மோட்டருக்கு தேவைப்படும். பேட்டரி பார்த்தீங்கன்னா நார்மல் லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி வந்து 2 to 4 hours சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜ் ஃபுல் ஆயிரும். இப்போ ஒன் டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 20 to 30 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக் யூனிசைக்கிளில் இந்த ஒத்த வீல் ஸ்கூட்டரில் முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி. நீங்கள் ஈஸியாக எங்கேனாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாப் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு போயிட்டு அங்கேருந்து மடிச்சு கையில் எடுத்துகிட்டு போயிடலாம், பஸ்ஸில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். கண்டக்டர் வந்து லக்கேஜ் டிக்கெட் போடுவார், பார்த்துக்கணும். இந்த எலக்ட்ரிக் யூனிசைக்கிளில் ஒரு வீல் தானே இருக்குது, இதுக்கு ஹெல்மெட் போடணுமா அப்படிலாம் யோசிக்காங்க. ஹெல்மெட்டுங்கிறது நம்ம சேஃப்டிக்காக போகிறது. ஹெல்மெட் போடாமல் போய் கீழே வந்து மண்டை அடிபட்டு மண்டை ஹெல்மெட் மாதிரி வீங்கிருச்சுன்னா லைஃப் லாங் ஹெல்மெட்டே போட முடியாது. ஓகே, தலைக்கவசம், உயிர்க்கவசம். இந்த ஒத்த வீல் ஸ்கூட்டரை நீங்கள் ஓட்டி பழகிறதுக்கு குறைஞ்சது 2 வாரம் ஆகும். ஓகே, அதுவும் நம்ம ஊர் ரோட்டில் ஓட்டி பழகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஊர் ரோடு உங்களுக்கே தெரியும், ரோட்டில் பள்ளம் இருக்காது, பள்ளம் தான் ரோடாகவே இருக்கும். பி கேர்ஃபுல். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, இதுதான். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் எக்ஸ்ப்ளோரிங்.